கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமண தடையாய் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையில்? அல்லது திருமணமாகி குழந்தை இல்லையே என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது படித்திருந்தும் வேலை இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது குடும்பத்தில் எவ்வளோ நாட்களாக எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களுக்காக ஜெபித்தும் பதிலில்லாமல் காத்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படி உலகத்தில் பலவிதமான வாழ்க்கையில் குழப்பத்தோடு பிரச்சனையோடு நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு அழகான ஒரு வார்த்தையை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம் அன்பானவர்களே, நீங்கள் காத்திருக்கிறது உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏற்ற வேலையில் அனைத்து நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை, சந்தோஷமான காரியங்களை கேள்விப்படவும் பார்க்கும்படியாகவும் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார் என்பதை நம்பிக்கையோடு காத்திருங்கள். காத்திருக்கிறதில்லை, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய வேதனைகளை மாற்றி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, யாரெல்லாம் இந்த நேரத்தில் கண்ணீரோடு வேதனையோடு, ஆண்டவரே நான் நினைப்பதெல்லாம் நடக்கவில்லை, நான் ஏங்குவதெல்லாம், ஜெபிப்பதெல்லாம், காத்திருக்கிறதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற உம்முடைய அன்பான பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்டு அவருடைய துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றும். அவளுக்கு ஒரு அற்புதங்களை செய்து இயேசு அதிசயம் செய்தார், இவ்வளவு நாள் காத்திருந்தது நல்லது என்று சொல்லி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும். துதிக மகிமையெல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.